2 வாரம் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் கிளப் ஃபுட்பால் மறுபடியும் இந்த வீக்கெண்ட் ரிட்டர்ன் வர நிலைமையில நம்ம ஆன்ஃபீல்ட் லிவர்பூலோட ஆட போற மேட்ச்ல கெத்தா நின்று சண்டை செய்ய போறோமா இல்ல சும்மா நின்று மொக்க வாங்க போறோமா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். திஸ் எபிசோட் 25. எஸ், எபிசோட் 25 of Wada London Arsenal podcast. Name is Arun and I'm joined by Q, Rogi and Arvind. Hello boys. Hello. அப்படியே நம்மளும் வளரி 25 எபிசோடு ஓட்டிட்டோம். 25 எபிசோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து they've given us a lot of support. அதுதான் யூஸ்வலா சொல்றதா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. இன்னும் பல எபிசோட் போகணும், அப்படியே அந்த ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு வந்து தூக்கணும். ஸோ இதுக்கு நீங்க உதவி டெஃபினட்டா பண்ணணும். ஸோ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ் ஃபார் மோர் எபிசோட்ஸ். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாரி, ஃபர்ஸ்ட் பிக் டிலே. நாங்க வந்து இந்த இதுல வந்து வேற கான்டென்ட் போடலாம்னு இன்டர்நேஷனல் பிரேக்ல, பட் என்ன ஆச்சுன்னா லைஃப் இடையில வந்துருச்சு. ஸோ வி ஹேட் டு கிவ் அ ரெஸ்ட் டு ourselves too and the podcast. முக்கியமான விஷயம் என்னன்னா 5 பேரை சேர்த்து வச்சு ஒரு இடத்துல இந்த சேர்த்து ஒரு ரெக்கார்டிங் பண்றதுக்கு அதுக்குள்ள நாக்கு தள்ளி மூச்சு திணறிது. இப்பயே பார்த்துருப்பீங்க 4 பேர் தான் இருப்போம். ஸோ மோர் ஓவர் நாங்கள் 5 பேரும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்றதுனால பஞ்ச பழக்கம் வந்தவங்க இங்க. ஸோ ஃபுல் டைம் ஒர்க் பண்றதுனால எங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஹீட் மேப்போ அந்த மாதிரி எல்லாம் போடுற அளவுக்கு எங்களுக்கு திறமையே இல்லைன்னு சொல்றதா இல்ல வந்து டைம் இல்லைன்னு சொல்றதா தெரியல. அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ நீங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகி எங்களுக்கு ஒரு காலத்துல வந்து யூடியூப்ல இருந்து காசு வர மாதிரி ஒரு நிலைமை வந்துன்னா ஒரு பையனை நாங்களும் கான்ட்ராக்ட்ல போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பெட்டர் கான்டென்ட் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ அப்படியே போயிடுவோம். இன்னைக்கு வந்து டாபிக்ஸ்ங்கிறது ஒரு 2-3 டாபிக்ஸ் வச்சிருக்காங்க டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா நாங்க யார் எதெல்லாம் விட்டோமோ அதை பத்தி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜாஷ் க்ரோன்கே இன்டர்வியூ. அந்த சின்னவாதியார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து Arteta 100. எஸ், லாஸ்ட் கேம் நம்ம ஆடினது Arteta 100, பட் அதுல வந்து கேம் ஒட்டி தான் பார்த்தோம். Arteta 100ல இம்பாக்ட் எதுவுமே பார்க்கல, ஏதாவது கம்பேரிசன் இருக்குமே. ஸோ அதுல ஒன்று பிளஸ் அண்ட் வில் டூ த ப்ரிவியூ ஃபார் த லிவர்பூல் கேம். ஸோ இதுதான் எங்களோட அஜெண்டா ஃபார் டுடே. ஸோ மெயினா நம்ம அஜெண்டாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் டு விமன். இன்னைக்கு விமன் WCL மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பிளஸ் லாஸ்ட் மினிட்ல டாட்னமோட டிரா வேற பண்ணாங்க. விடமஸ்கோட கோல் இந்த 90th மினிட். டாட்னமோட எப்ப கோல் போட்டாலும் ஜாலி தான், அது 90th மினிட்ல ஜாலி. ஸோ அப்படி ஒரு விமனுக்கு ஒரு ஷார்ட் அவுட்டோட நம்ம வந்து வில் கோ இன்டு தி டாபிக்ஸ் நவ. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஜாஷ் க்ரோன்கே இன்டர்வியூட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம 2 டாபிக் வச்சிருக்கோம், ஜாஷ் க்ரோன்கே இன்டர்வியூ அண்ட் Arteta 100. பட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணது வந்து நிறைய ஓவர்லாப்பிங் இருக்கும். டெஃபினட்டா வந்து க்ரோன்கே சொன்னோட கிளப்போட ஸ்ட்ரக்சர் அண்ட் வாட் எவர் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் இஸ் பீங் டன் பை Arteta. ஸோ அந்த ஒரு விஷயத்துல நிறைய டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவர்லாப். ஸோ let me start. Like first, Josh Kroenke interview பார்த்திருப்பீங்க. அதுல first let's start with like first talking பண்ணோம். first என்ன தோணுச்சாங்க இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம்? Let's start with maybe Arvind. Arsenal aren't for sale, and the intent on there, it's just solidified. I mean, I knew that they weren't going to sell even before the interview. Selling Arsenal at this point is just it doesn't make sense. You want to sell when you're high, not low. So அத வந்து நல்லா இது பண்ணிருக்கான். Like he pushed that message across really well, and he also supported like ownership support. One thing I think was really that it opened my eyes was he would say 2018 the club became the Kroenke's club. அது வரைக்கும் Kroenkes were just a majority shareholder. So when it comes to like who puts money in and how much money they put in, there was always like the shareholders, the majority shareholders, there was a lot of like pushback with who's going to put most of the money in, and adinala irkalam that there was not a lot of investment that was happening that time. But one thing that, and after that, since 2018, since Kroenkes took over, they've actually invested a lot of money, and it shows. So now the results have to speak for themselves, and I'm positive it would. But I'm really positive about overall the Kroenke situation at Arsenal. Yeah. So yeah, நீ ஒரு இது மென்ஷன் பண்ண ரோகி, I'll come to you, but அந்த ஒரு லீட் பண்றது தான். நீ 2018ல இருந்து ஃபுல் டேக் ஓவருக்கு அப்புறம் வந்து they have invested, they did, of course they did invest. நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். பட் நம்ம சொல்ற ஒரு விஷயம் வந்து இப்ப அதுலயே தான் கண்டினியூ பண்ணோம். இது ஒரு நாங்க வந்து இந்த ஒரு ப்ரோஃபைல் தான் பாக்குறோம். கிளப் வந்து இப்ப இருக்கிற ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்ம் தான் பாக்குறோம், இந்த ப்ரோஃபைல் தான் பாக்குறோம். ஸோ ரோகி, ஐ கெட் யோர் டேக் ஆன் இட், பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு சேஞ்ச் இன், do you see any change in the we are spending, but இந்த சீசன் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் எந்த ஒரு டிஃபைன்டா இருக்கிற மாதிரி உனக்கு தோணுதா? எந்த ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு லைக் does it seem to like justify அவன் சொல்ற விஷயங்கள்? பேசிக்கலி லைக் ஓகே நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு பண்றோம், அதெல்லாம்
இது அவன் சொல்றதுல 2018 வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் எனக்கு அந்த டைரக்ஷன்ல போற மாதிரி கிளாரிட்டி தெரிஞ்சிருக்கு. See, startingல வந்து 2018ல அவர் எடுக்கும்போது we were kind of skeptical because Usmanov was also there, and Usmanov is a Uzbek billionaire, right? And he was more willing to invest. Yes, he was more willing to invest. So நம்ம வந்து யோசிச்சிருந்தோம், why don't these American businessmen just sell it off to the Uzbek oligarchs and then we can move forward. ஆனா வந்து these guys were like very shrewd. Anyway, these guys, Stan Kroenke is a very shrewd businessman. அதனால அவனுக்கு நல்லாவே தெரியும் the Arsenal's value is like evaluation is இது வந்து ஒரு sitting asset மாதிரி அது. So they just don't want to sell it off to anyone. So அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. But coming back to his statement saying that 2018ல இருந்து அவங்களோட full stamp இருக்கு, அதாவது அதுக்கு அப்புறம் தான் வந்து we were able to invest. See, I won't agree to it like 100%. Like அதுக்கு முன்னாடியோ they had like more than the majority shareholders. Yes, so the decision making வந்து பாத்தீங்கன்னா they would be highly influential in that. உஸ்மானவுக்கு வந்து 23% தான் இருந்தது, அந்த ஆர்சனல் சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து 7% தான் இருந்தது, மத்த 70% வந்து இவங்க தான் வச்சிருந்தாங்க. சோ அப்ப வந்து என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. ஐ மீன் இது வந்து 2006 2007 அப்பர்ல இருந்து இவங்க தான் வச்சிருக்காங்க, Kroenkes தான் இருக்காங்க. So we cannot just like that believe what he is saying. But 2018ல இருந்து the type of the money which was spent, that is significantly increased, that cannot deny. Like I think we spent the more after City or மத்த யாருமே லீக்ல இவ்வளவு செலவு பண்ணதே இல்ல. இப்ப நம்ம அவங்களோட அந்த ரேஞ்சில வச்சு பேசுறாங்க இல்ல, இப்ப சிட்டியோட ஸ்பெண்ட் பண்றாங்க. Exactly. இந்த வருஷம் வந்து it was completely shocking, right? But coming back to your recruitment policy, yeah, so that is a big thing. So for the past or 3-4 years away நம்மளோட recruitment பார்த்தீங்கன்னா it's kind of a hit or miss மாதிரி தான் இருக்கு. It is not like completely we have smacked over the park, அது மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா we hit gold with Aavoma. அது வந்து there was a major factor called Sven mislanted in that. So it is not basically other recruitment team, it was that golden eye mislanted. So அவன் தான் Aavoma எடுத்துன்னு வந்தான். See, Lyca வந்து நான் என்ன ஒரு 60% தான் நான் சொல்வேன் success ratio. I won't give it like more than 60% success ratio for Lyca. Now coming to Pepe, அதுல வந்து என்ன ஒரு சூழ்ச்சி நடந்தது நமக்கு சத்தியமா தெரியாது. I don't know what Raul Sandai did, or we'll never come to know. Maybe one day எப்பாவது புக் அப்ப நமக்கு தெரியும். So Raul Sandai புக் ஓட போறானா, அதுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல அதுதான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, லைக் இந்த ரெக்ரூட்மெண்ட் பாலிசி இப்ப டேவிட் டீன் ஏதாவது முன்னாடி வந்து டேவிட் டீன் வந்து இருந்தான். we used to love டேவிட் டீன். அவன் இருக்கிற வரைக்கும் ஆர்சனல் வேர் லைக் பவர் ஹவுசஸ் இன் யூரோப். அவன் எப்ப கிளம்பினானோ அப்ப பவர் ஹவுசஸ் இன் யூரோப்ல சொல்லாது, பவர் ஹவுசஸ் இன் இங்கிலாந்து சொல்லிக்கோ. நம்ம யூரோப்னு சொல்றலாம் நம்மளே வந்து அருண், இதுக்கு வந்து நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. 2006 2008 வரைக்கும் we were almost going to quarter finals, semi final. அதுக்கு மேல வந்து நான் எதுவுமே சொல்லல. டேவிட் டீன் left in 2008. அதுக்கு மேல நம்ம வந்து we didn't even cross that super 16. அதனால வந்து அது வரைக்கும் we were like playing good. 2010ல we should have won the league, right? So நம்ம அப்படி இருந்தோம், ஒரு அந்த டைம்ல அப்படி இருந்தோம். But unfortunately it's gone. Now coming back to this recruitment policy, yes, it's been a major hit or miss. ஈவன் இந்த வாட்டி நம்ம 160 மில்லியன் நம்ம செலவு பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் நடந்ததை பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் pushing towards the positive direction. ஆனா we'll come to know only as the time progresses. இப்பவே நம்மளால வந்து என்ன டிசிஷனும் எடுக்க முடியாது. But I hope Kroenkes, they have a proper vision for the club. It is not just a business model for them. They need to have a proper vision for the club, and they need to be more involved with the club, like Leicester owners. அதுலதான் வந்து லைக் நீ சொல்ற பாயிண்ட்ல இருந்து அவன் மென்ஷன் பண்ணிருந்த மாதிரி ஃபேன் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப தள்ளி போயிட்டோம் நாங்க. the distance between us and the fans like increased. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, கிளப் கிரைசிஸ்ல இருக்க அந்த அண்ட்ரெஸ்ட் 8th place finish எல்லாம் இருக்கிறப்போ இதுதான் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமான்னு கேட்டப்போ லைக் this is unacceptable, this is not what the fans should be expecting னு ஒரு பாயிண்ட் சொன்னா. because as fans of Arsenal you are entitled to expect more. அந்த விஷயமும் சொன்னான். ஸோ நான் ரோகிக்கு கேட்ட ஒரு விஷயம் தான். இன்னொரு வந்து லைக் he mentioned about 3-4 years, நம்ம 3-4 yearsல வந்து நம்ம லீக் ஜெயிக்க போறோம் அந்த மாதிரி தான் சொன்னான். ஸோ இப்போ அன்அக்செப்டபிள் 8th அக்செப்ட் பண்ண வேணாம், ஆனா 3-4 years நம்ம லீகுக்கு சேலஞ்ச் பண்ணுவோம், அது ஒரு நல்ல விஷயம். இப்போ what can fans realistically expect in this scenario? நீ நினைக்கிற Q?
லைக் இப்ப இருக்கிறதுல அவன் சொல்லிட்டான், ஓகே ஈத் பிளேஸ்ங்கிறது நம்ம கிடையாது, ஈத் பிளேஸ் நீங்க அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, இதை நம்ம மூஞ்சிலே செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்றீங்க. He also mentioned one point, என்ன நம்மளோட ஆஸ்பிரேஷன் என்னன்னா வந்து என்ன சொல்ல ஸ்ட்ரெச் கோல் வந்து டாப் 4ல பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு you want to get back into Europe because that's where the best players play அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். So you have to like think about it. நம்ம வந்து என்ன சொல்றது, I know they're saying the right things. Kroenke is saying the right thing right now. That's true. That's very true. Okay, wow, but it's 3 years too late. Okay, wow, you can clearly see a trajectory of like coming down when we were like coming down from Champions League to Europa League for the first time, and like we were like even within the Europa League we were like just missing it. You know, like we were not solid in like the top 5 forever, and then we'll finish off in the top 6, and then we'll make it in the Europa League. அது லாஸ்ட் சீசன் அந்த மாதிரி மிஸ் ஆயிடுது, அவ்வளவுதான். ஸோ டு தெம் இட்ஸ் லைக் ஹவு டு ஐ இன்க்ரீஸ் த வேல்யூ வந்து திருப்பி இந்த மாதிரி பேசி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண. நம்ம வந்து ஸ்டாக்ஸ் லூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஷார்ட் டேர்ம்ல, if you want to maintain a position you just like buy some more and see if it goes up. That's what they're doing, like trying to see what else can they do to like not lose value. when எல்லா ஐவாஸ்ங்கறியா இப்போ எல்லா ஐவாஷ்னு சொல்ல மாட்டேன், என்ன சொல்றது, it's not on the spectrum of doing nothing to like on the spectrum of doing like Abramovich. This is enga solva neene solva, somewhere in the middle. Okay, middle நோக்கி போயிட்டு இருக்கு. Exactly, going towards the correct not still in the middle, adu நோக்கி போயிட்டு இருக்கு. Yeah, இப்போ வந்து even if you are reinvesting in the squad, right, replenishing the squad, ரோகி சொன்ன மாதிரி நம்மளோட என்ன சொல்றது execution of like player purchases, management of contracts is still horrible. These are things that you can like figure out within a year or so. Okay, wow. It shouldn't take 4 years, shouldn't take 5 years. Look at the number of players we've lost. Look at the number of like contracts that we are not like even here at the okay, wow. You could have made good money on him, like the way he finished the form last season. Not just like selling our players, like no sort of the Vilaka, Eobila, Salbonas, it's not a big deal. But like these are just pure profit. You've already invested 60 million pounds in that. Like 52 நினைக்கிறேன். யாருக்கு லாகாசெட்கா? Lacazette 52. Lacazette 45. Okay. So this is like a net destruction of value. Okay, but whatever. Next chapter, I think in his expectation he's right. His stretch goal of finishing in the top 4 is still possible if we continue the current trend and we don't make what do you call schoolboy mistakes and not lose focus, and we can keep everybody motivated, you know, and it's up to our Highland boys to like drag us. லைக் அது நம்மளுக்கு வந்து லைக் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் நான் in terms of club culture and all that. அது வந்து there's also things that we could like நான் சொன்ன மாதிரி நிறைய ஓவர்லாப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் பத்தி பேசணும், அது ஓவர்லாப்பிங் பாயிண்ட் தான். கல்ச்சருங்கிறது ஒரு ஓவர்லாப்பிங் பாயிண்ட் தான். இன்னொரு விஷயம் வந்து இப்போ டேனியல் சொல்றேன், அந்த ESL சூப்பர் லீக் பத்தி பேசினப்ப அவன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணா லைக் சூப்பர் லீக் வித் ஆர்சனல் seemed a better proposition than super league without Arsenal. அது வந்து அது புரிஞ்சுது, லைக் you don't want to get left out, you want to be a part of this thing. அந்த டெபாக்கல்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து லைக் டேனியல் ஆண்ட்ரி எல்லாம் வரப்போ இப்போ வந்து they are saying like the club is only not for sale, we're only getting started. நம்ம பேசிருக்கோம் எல்லாம், ஓகே இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்ன தெரியல, பட் இதுல வந்து அவன் சொல்ற மொத்த விஷயங்கள்ல நம்ம பண்ற விஷயங்களுக்கும் அப்கோர்ஸ் ரிசல்ட்ஸ் வெளியே வந்தாதான் நம்மளுக்கு தெரிய போகுது. எதுவுமே அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்டி பண்ணிட்டு நம்மளுக்கு பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. இது எங்க ப்ராக்ரஸ் எங்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன விஷயம் மொத்தமா நம்புற மாதிரி இருக்கா? லைக் நீ சொன்ன மாதிரி தான், இட் இஸ் 3 years late, எஸ். பட் இப்போ அவன் பிரசென்ட் பண்ணிருக்கிற விஷயம் இப்போ இருக்கிற PR எக்ஸசைஸ் அவங்க பண்ற டர்ன் அரவுண்ட் எல்லாத்துக்குமே, அந்த ESL டெபாக்கல்ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ற டர்ன் அரவுண்ட் எல்லாருமே they are saying the right things. அவங்க பேசுறப்ப எல்லாருமே கரெக்டான விஷயங்கள் தான் பேசுறாங்க. நம்ம கொஞ்சம் பாக்குறோம் இருக்கு. பட் இது வந்து எங்க போய் நீ முடியும்னு ஐடியலிஸ்டிக்கா நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? அப்கோர்ஸ் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்கா நம்ம லீக் வின் பண்ணணுங்கிறதா எல்லாருக்கும் ஆசை. பட் இந்த இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது வரைக்கும் எங்க போக முடியும், எவ்வளவு தூரம் போக முடியும், என்ன டார்கெட்ஸ் இருக்க முடியும் நெக்ஸ்ட் இயரோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ? இந்த சீசன் let me take the same thing again, like recruitment was so bad for the last the number of years we've been here, like we've been like looking at this. For you to correct it, it's not a one season, it needs 3 or 4 seasons to like correct it. Because கொஞ்சம் யோசிச்சு பாரு, now only you are coming to a last season பூரா வந்து when there's one key man missing, game's dead, அவ்வளவுதான். There's no scope of winning. Now we are getting to a point of like, okay, ஒரு key man இல்லனா கூட we'll win the game, 2 key man இல்லனா கூட we are putting the right performance in. That's where we need to be. அது என்ன சொல்றது, ஒரு பொசிஷன் 2 பொசிஷன் இல்ல. இப்போ ஆபா இன்ஜூர் ஆகி ஓகேவா, சாக்கா இன்ஜூர் ஆகி டச் வுட் எல்லாம் இன்ஜூர் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்?
நான் டச் விட் சொன்னேன்டா. சொல்லவே சொல்லாதங்க, அப்புறம் என்ன சொல்லிட்டு. ஓகேவா, இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, ஸ்குவாட் டெப்த் நீ வந்து இல்ல மேன் சிட்டி அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகணும்னு சொல்ல வேணாம். மேன் சிட்டில வந்து எவ்வளவு பேர் பெஞ்ச்ல உட்கார்றாங்க நீனே பாரு. அந்த அளவுக்கு நம்ம காசு கொடுக்க முடியாது. ஆமா ஆமா. பட் அட்லீஸ்ட் லைக் ஷூட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த என்ன சொல்றது, அந்த சாலிட் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தியா, வந்து they can put in a shift இந்த மாதிரி வந்து டஃப் டைம்ஸ்ல இருக்கும்போது, ஆர் லைக் when the game plan 1 is not going according to plan, game plan 2 வந்து 3 வந்து புஷ் பண்ணோம். That's what like the really good managers do. Arteta is really good like first game plan manager. Okay, wow, can he move chess pieces when there is like not going according to plan is what we'll figure out. It's the same thing goes to Kroenke as well. When it's going according to their plan, you can move, they can do all these things. Can they like get back up and give a punch like 3 or 4 times after this? அதுதான் அப்படின்னா இப்ப இந்த சீசன் இந்த நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவன் சொன்னதை வச்சு. அவன் என்னமோ ஒரு 3-4 இயர்ஸ்ல வந்து நம்ம லீக் சேலஞ்ச் பண்ற மாதிரி சொல்லிருக்கான். Do you see that happening, or like ஒவ்வொரு சீசனுக்கு I'm sure we'll get back into the Europa League, dude. அது injection of cash. Okay வா, we are doing better, other teams are doing shittier. ஓகே, அது ஒரு ஃபேக்டர் பெரிய. நம்ம வாழ்க்கை ஒரு வட்டம் தான், நான் போன எபிசோடே சொன்னேன், நம்மளும் அந்த பக்கம் வருவோம். ஓகேவா, ஸ்ட்ரெச் கோல் வந்து இட்ஸ் ஸ்டில் a shot. ஓகேவா, நம்ம வந்து சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே there are in the Premier League calendarல there are like 2/3 of games that we should easily win, and if we lose those 2/3 of games, then we are shooting ourselves in the foot. Very true. அந்த நீ வந்து அந்த நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, anytime you go above 65 points or like 60 points, you are always in contention. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா 50ல இருக்கோம், the last legல வந்து நம்ம 60 வரோம். True. அதுலதான் கடைசியா பட்டு. Very true. இங்க உங்க ரெண்டு பேருக்கு anything to add on to that, Roki and Arvind? The thing is like இப்போ நம்ம வந்து recruitment policy பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. See, when Klopp took over Liverpool were in a very dire situation even compared to us. அதாவது அவங்களோட ஃபைனான்சியல் இதுவும் அவங்களுக்கு சரியில்லை because of the very poor recruitment policy. But after he took over, like ஒரு clear vision அவனுக்கு இருந்ததுனால தான் the owners, even though they invested like 25 million for Mane, 30 million for Salah, and then once they had that Coutinho, அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஓட இது வந்து எவ்வளவு வைடல்னு சொல்லிட்டு நம்ம லிவர்பூல் மாடலை பார்த்தா தெரியும் நமக்கு. அதுதான் அந்த Coutinhoங்கிற ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை, அவன் வயதை கிச்சிடாதீங்க, அவனை வித்து முட்டையை வித்து சம்பாதிங்கிறத காமிச்சாங்க அவங்க. அதுதான் டாட்னம்க்கும் ஆச்சு. டாட்னம் வந்து விடிவி பேல் அதுக்கு முன்னாடி லூகா மாட்ரிச் 3 இது ரியல் மாட்ரிட் வந்து இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு போனாங்க. பர்பட் அவங்க வர்ஸ்ட் இல்ல, பேல் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். எக்ஸாக்ட்லி, they had good players Tottenham, and பேலோட சேல் வந்து அவங்க கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணாங்க. அந்த 100 மில்லியன்ல வந்து ஒருத்தன் கூட வந்து தேராத மாதிரியே அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணல Tottenham. So we should not go in that way. Anyway, நம்ம Tottenham பத்தில நம்ம ரொம்பலாம் ஏத்தி விட கூடாது. அது ஒரு தங்க மூட்டை போடுற வார்த்தை விட்டு 5 ஆட்டு குழுக்க வாங்கினாங்க. ஆனா we should try to emulate the Liverpool model, or even Leicester model also is very very impressive. They have been in the top 4, they are contended. I mean அவங்க top 4 last matchல வந்து they choked. அதுக்கு முன்னாடி கூட they were like in contention for top 4, right? So Leicester-ம் பாத்தீங்கன்னா they haven't heavily invested. அவங்களோட அந்த recruitment policy அவங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா it's much better than us. So we should try to emulate some teams like that, not like United. தயவு செஞ்சு United ரைட். சோ Kroenke ஓட இது பண்ண அரவிந்த் ஏதாவது anything to add on, or we can move on to Arteta update? Kroenke anything பண்ணிடலாம். We can move on, everything's been said. உனக்கு இது இல்ல, சோ நீ நம்புற, நம்ம வேற வழி இல்ல, பட் நம்புறோம், அதுதான். இன்டர்வியூக்கு முன்னாடியே நம்பிட்டு இருந்தேன். Oh yes, you were a believer from the beginning. Yes, I totally forgot. So அப்படியே let's move on to Arteta 100. Yes, Arteta 100 games ஆயினா. நம்ம போன மேட்ச் தான் நம்ம வின் பண்ண வாட்ஃபோர்ட் வின் பண்ண மேட்ச் தான் 100th game. It's good to get a win as well. 100 gamesல வந்து மொத்தமா is won 54 games, drawn 20 and lost 26, 54% win percentage தலைவருக்கு. இதுல பிரீமியர் லீக்ல மட்டுமே வந்து 47.8% வின் பெர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் 100 கேம்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். நம்ம நீ சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்துல வந்து வெங்கரை விட பெரிய பெட்டர் ரெக்கார்ட் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் 100 கேம்ஸ்ல ஜார்ஜ் கிராம் தான் 56 வின்ஸ் நம்மளுக்கு டாப், அதுக்கப்புறம் ஆர்டெட்டா தான் 54.
அஃப்கோர்ஸ் இதுல நம்ம ஸ்டாட்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து பிரீமியர் லீக்ல 69 கேம்ஸ் ஆடிருக்கோம், மத்த கிளப் இதுல எல்லாம் ஆடி இருக்கோம். நம்ம என்னதான் பண்ண நினைச்சாலும் இல்ல பண்ணிக்கு வந்து லிப்ஸ்டிக் போஸ்ட் வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்ம. அதுதான் எதுன்னு சொல்ல இல்ல. நான் உனக்கு வந்து எனக்கு புரியுது வாட் யூ சேயிங். பட் அதான் ஜஸ்ட் அதுக்காக தான் கம்பேரிசனே எடுத்துக்கணும். கிளாப் பத்தி பேசிட்டு இருக்கனால ஃபர்ஸ்ட் 100 கேம்ஸ், ஃபர்ஸ்ட் 101 கேம்ஸ்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட். கிளாப் கிட்டத்தட்ட இதே ரெக்கார்டு தான். 51 வின்ஸ், ஆர்டெட்டா வந்து 54 வின்ஸ் இன் டோட்டல். 28 draws, Arteta has 20. I'm not comparing Klopp and Arteta saying like Arteta is as good as Klopp, but just our start பண்ண situation நம்ம அந்ததானே பேசிட்டு இருந்தோம். 2016 அவ ஸ்டார்ட் பண்றப்ப they were pretty much in the same situation as we are right now. Overall structure change பண்ணி கொண்டு வந்தாங்க. So and Klopp கூட வந்து like 68 PL games வந்து he won 35, Arteta 69, he's won 33. Overall points la if you look at it 10 points. I totally submit to you on these points. இவங்க எல்லாருமே வந்து experienced managers who've done so many different things. அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீ பார்க்கும்போது Arteta's achievement is pretty impressive because he was like an inexperienced manager. Arsenal was a big club and he's putting up average numbers, like not average, better than average numbers. Okay, wow, it's all great, but எல்லாமே வந்து என்ன சொல்றது, the future potential தானே எல்லாமே. Where do you see the future potential? அதுதான் basic question. I'll open it up to like Rogi and Arvind. அப்படியே ஆட்டோட்டாவோட கண்டினியூ பண்ணுவோம். எஸ் ஃபியூச்சர் நம்ம வந்து நான் இப்ப ரோகி நான் உங்ககிட்ட இருந்தே வரேன். இந்த யூஸ்வலா பாசிட்டிவ் நெகட்டிவ் அரவிந்த் தான் கேட்காம பாசிட்டிவ் சொல்லிட்டு இருப்பான். நான் இப்போ உங்ககிட்ட வரேன், நீ பாசிட்டிவ் சொல்லு, அரவிந்த் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி வந்து அதை பத்தி நம்ம வாரம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் லீவ் டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி. நம்ம ரெக்ரூட்மெண்ட் பத்தியும் கொஞ்சம் பேசணும். அது இதை ரெண்டுத்தையும் தவிர்த்து ரெக்ரூட்மெண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிளேயர் ப்ரொஃபைல் இந்த மாதிரி மேனேஜருக்கு தேவை. இந்த 25 years அந்த ரேஞ்சில் தான் நம்ம வாங்குறோம் மோல்டபிள் பிளேயர்ஸ் எல்லாம். இதை தவிர்த்து பிளேயர் டெவலப்மெண்ட்லயோ இல்லை வந்து பிளேயர் கேம் பிளே பேட்டர்ன்ஸ்லயோ ஆர் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் த கிளப் கல்ச்சர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் எவ்ரிபடி keeps talking about is club culture. இது ஓப்பனாவே நான் கேட்கறேன், யார் வேணா ஆன்சர் பண்ணுங்க, பட் ரோகி ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ்ஸ். எஸ். சோ கிளப் கல்ச்சர்னா என்ன மீன் பண்றாங்க? கிளப் கல்ச்சர் மூவ் ஆகுதுங்க, எனக்கு அதுதான் வந்து லைக் club culture na வந்து first and foremost we are known to play beautiful football, right? And the club culture வந்து பாத்தீனா we are known, அதாவது Arsene Wenger timeல we played the almost like after Barcelona I think only we played the most watchable football. அத மத்த டீம்ஸ்ல வின் பண்ணுவாங்க, ஆனா நம்ம வந்து ஆடுறதே வந்து ஒரு மாதிரி ஒரு poetry மாதிரி இருக்கும் நம்ம அந்த ஒரு இது. ஆனா நீ வந்து ஆர்டேட்டா நீ பாத்தீனா இப்ப club culture and one more thing வந்து எப்படின்னா we were like more self sustainable, like we were not like Galacticos, we are not like United, we are not like other teams where we just go splurge the cash and then get big superstars and then win the league. அது மாதிரி நம்ம என்னைக்குமே பண்ணதில்லை. இருக்கிற வச்சுட்டு see we are renowned for our Haaland academy, right? Time and again we have been producing like world class talent from the Haaland academy. அதாவது that is undeniable. And நம்ம இப்போ சாக்கா ஐஎஸ்ஆருக்கு முன்னாடி சாக்கா ஐஎஸ்ஆர் வேர்ல்ட் கிளாஸ் இல்ல, இப்ப பெரிய டாலண்ட் யார் வந்தாங்க எனக்கு? ஆனா வந்து சோ இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேப்ரிகாஸ் டெவலப் பண்ணது, ஃபேப்ரிகாஸ் வாஸ் லைக் நம்ம கேம்ப்ல இருந்தா எடுத்துட்டு வந்தோம். ஆனா வந்து எப்ப வந்தா 14 yearsல வந்தான். அதுக்கப்புறம் நம்ம தானே அவனை டெவலப் பண்ணோம். 16 அதுக்கப்புறம் பெலரின் நிறைய பிளேயர்ஸ் வந்து we recruited and then we developed them into really good players. So நம்மளோட அகாடமி Southampton கம்பேர் பண்ணும்போது it's almost equivalent to Southampton is supposed to be the best in England, right? So அப்படி பார்க்கும்போது so the club culture, the next thing to talk about is what Arteta did positively apart from the defensive stability. அவன் வந்து என்ன ஒரு விஷயம் மட்டும் பண்ணானா, நம்ம எம்ரி டைம்ல பார்க்கும்போது there was a picture where each one will be pointing in different direction, like the ball எங்கயோ இருக்கும், ஒருத்தரும் வேற டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணிருந்தான். ஆர்டெட்டா வந்து even though we were not scoring goals, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருந்தது பாத்தியா, that structure was really rigid. அதாவது we weren't that easy to score against, like in there were exceptions like in the seasonல City, but அதுக்கு வந்து there were a lot of underlying reasons. ஆனா நம்ம லாஸ்ட் டைமும் எடுத்தோம்னா நம்மளோட the number of goals which are scored against us were predominantly because of some individual mistakes or something like that, but we didn't lose the ball or we didn't break our structure, and there were like Leno mistakes as well. Adha na solla vandala, like individual mistakes nala dhaan nama nariya points drop pannom and we weren't scoring because Oba வந்து ஃபார்ம்ல இல்ல. That was a huge factor. எம்ரிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் வந்து ஓபாவோட ஃபார்ம் தான். அவனோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அவனோட கனெக்ஷன் வித் லேக்கா, செகண்ட் சீசன்ல வந்து லைக் த ஃபார்ம், அதனாலதான் எம்ரி வந்து பொழைச்சான். ஆனா எம்ரியோட டிஃபென்ஸ் ரெக்கார்ட் கம்பேர் பண்ணும்போது ஆர்டெட்டாஸ் இஸ்
much better. Adu accept பண்ணியே ஆவணும். The only criticism பத்தி அரவிந்த் பேசுவான், but the only thing which I can say is நம்ம just now after inducing the talents of ESR and Saka, we are able to see some very fluid attacking thing. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேடி கிட்ட பாஸ் பண்ணிட்டு கேடி வந்து த்ரூ பால் போடுவோம், அதுக்கப்புறம் we are just waiting for like அவ்வளவுதான், வேற எந்த ஒரு அட்டாக்கிங் சென்ஸும் இல்ல. and we were like criticizing Arteta, like வேற என்னடா உனக்கு தெரியும், இது மட்டும் தான், இது எல்லா டீம்ஸ்க்கும் தெரியும். அதாவது யார் சின்ன குழந்தைக்கே கேம் வந்து 2 கேம் பார்த்தா போதும், நீ தான் அப்படிதான் ஆட போறன்னு தெரிஞ்சிச்சு. இந்த சீசன்ல தான் வந்து we are able to see that kind of a change, and that is நீ இன்னும் கொஞ்சம் பெட்டர், இன்னும் கொஞ்சம் கேம் பிளே ஆப்ஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் பிளேயிங் பேட்டர்ன்ஸ்லாம் தெரியுதுன்னு சொல்றேன். ஒன் டைமென்ஷனலா நம்ம தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா தெரியுது. and it also comes back to our recruitment policy. like இந்த சீசன்ல நான் அதான் சொல்ல வந்தேன், இது வரைக்கும் it has been in a very positive way that whatever players we have got, they have stood up, they have performed above their potential or at least to their potential. So we have been like we are comfortable right now, but this should proceed. like இப்போ ஜனவரி மந்த்ல தான் நமக்கு லிட்மஸ் டெஸ்டே இருக்கு. டிசம்பர் ஜனவரியில நிறைய பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அது பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் ஆர்டெட்டாவோட ஓவரால் ப்ரொஃபைல் எப்படி இருந்திருக்குன்னு. பட் லைக் நீ வந்து டிஃபைன்டா நிறைய பாசிட்டிவ்ஸ் நீ பாக்குற. கண்டிப்பா see அந்த கிரிட் அயர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிரிட் அயர்ன் மாதிரி இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீ கிளாப்போ எடுத்துட்டு வந்தனா, கிளாப்புக்கும் வந்து அவன் ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து அவனோட அட்டாக்கிங் நம்ம வந்து பயங்கரமா எல்லாம் அட்டாக் பண்ணல. அவன் even though he had the talent of Coutinho, even though he had good talent, அப்ப கூட அவன் அட்டாக் பண்ணல. அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்தான். அண்ட் அவனோட கிரிட்டிசிசம் வந்து his attack was like Ferrari and his defense was like Bullock. அதுதான் அவன் சேஞ்ச் பண்ணான். அவன் வந்து என்ன பண்ணான், he went and spurred that 145 million for Becker and this guy Van Dijk, and that completely transformed them. So அது மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம அட்டாக்கிங் இது நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஜக்கி ஏதோ ஆட் பண்ண வந்தியா? அப்போ இல்ல, அந்த Van Dijk and Becker வந்து என்ன சொல்றது, இவன் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து they had everybody believing in the structure and like என்ன சொல்றது, the form எல்லாமே, the process. The two things that were missing was என்ன சொல்றது, the linchpins and the correct to take them over to the next level. Yep. அது கரெக்டான டைமிங்ல பண்ணான். So he had Van Dijk and he thought Karius was like the person. அது இல்ல, so he replaced the key person but retained the structure. எவ்வளவு flexibility வந்தது பாரு. அந்த நம்ம வந்து we are not even at that stage. Okay, well, we are building the structure. என்ன சொல்றது, we have a couple of என்ன சொல்றது, Abba is going to be little old right now, so we have to fill in that. That's why initially நான் சொன்னேன்ல, இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நல்லா இருந்தது. எடுவே தான் வந்து வில்லியன் எல்லாம் கூட்டு வந்தான், பட் என்ன சொல்ல லாஸ்ட் வாஸ் மிஸ் ஆனது. இந்த வாட்டி எடுவோட ரெக்ரூட்மெண்ட் வாஸ் ரியலி குட். லெட்ஸ் லைட் இன்னொரு வந்து நெக்ஸ்ட் சீசன் திருப்பி மிஸ் ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் சீசன் மிஸ் ஆனா நம்ம வந்து இட்ஸ் லைக் 2 steps forward, like 2 steps back இருக்கு. ஓகேவா? சோ அதனால தான் நெக்ஸ்ட் 2 years ரெக்ரூட்மெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு see where இல்ல அந்த நெக்ஸ்ட் 2 years அந்த ரெக்ரூட்மெண்ட் வரலன்னு வெச்சுக்கோங்க, லீக் வின் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ இத சஸ்டெயின் பண்ணனும் and மெயின்டைன் பண்ணனும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணனும். இந்த ரெக்ரூட்மெண்ட் பாலிசி you are going in the right direction and sustain பண்ணி மெயின்டைன் பண்ணனும். அதுதான் மெயின் திங். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரவிந்த் ஆஃப் கோர்ஸ் நம்ம அரவிந்த் கிட்ட வந்து எது வொர்க் ஆகலன்னு பத்தி கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எஸ் இது தெரியுது, இட்ஸ் பில்டிங் ஆன் டு சம்திங் எல்லாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். பட் do you guys like finally are I'm not going to ask you if you're trusting the process, but do you actually see some process in place that உனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வர மாதிரி ஏதாச்சும் இருக்கு? அந்த மாதிரி அப்படி கேட்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து பிகினிங்ல ப்ராசஸ்னா என்ன, ப்ராசஸ் இல்ல அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ உங்களுக்கு இந்த இவ்வளவு இந்த நான் இன்டர்வியூ வச்சு ஒண்டி சொல்லல, and of course with combined with everything and what we are seeing at the club level, ஒரு சிம்பிள் விஷயம். ஆனா இந்த கிளப் கல்ச்சர் சொல்றப்ப வந்து இந்த வெங்கரோட இதை வைக்கிறது, உங்க உள்ள வர்றப்ப இதுக்குள்ள வர்றப்ப வெங்கர் தாத்தாக்கு வந்து ஒரு ஹைஃபை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள், லைக் எவ்ரிதிங் மேக்கிங் பிளேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி கிளப். இது வந்து நம்ம பாக்குற விஷயங்கள். இப்ப யாரா தெரியல, பட் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபைன்டா தெரியற மாதிரி இருக்கு, ஒரு நம்பிக்கை வருது, அவ்வளவுதான் சிம்பிளா. ஒன்னே ஒன்னு சொல்லுவது, என்ன கிளீன் டிஃபரன்ஸ் என்ன தெரியுதுன்னா வந்து என்ன பிளேயர்ஸ் ஆட்டிடியூட் டு வின். ஓகேவா? தட் இஸ் வாட் என்ன சொல்றது, ப்ராசஸ் இந்த கேம் பிளே, அந்த லிவர்பூல் ஸ்டைல் ஆஃப் பிளே, அந்த பிரஸிங், இது அவ்வளோ தெரியறதா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் கன்ஃபியூஸ்ட் வித் பிளேயர்ஸ் ஆட்டிடியூட் டு வின்
Right. என்ன சொல்லுது and Right. wins we The have today. mentality. Wins வந்தாலே process இருக்குன்னு சொல்ல முடியாது. We can still have wins without the process. Right. And what is the process? If you can like tell me in like 2 sentences what Arteta's style of play is it counter attacking, is it this, is it that, I'll believe the process is working. Now if I see 3 games back to back, I should know what is it, possession football, என்னன்னு தெரியும் எனக்கு. Do I see that? No, not yet. But I see wins on the board. I see players' mentality to like not give up, so which is good. You know, I'll still take that. Now, this is just my opinion. I could be wrong. அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஏன்டா பாசிட்டிவ் சொல்ல விடாம நெகட்டிவ் சொல்ல விட்டோம் துடிச்சுக்கிட்டு இருக்கான். Yeah. Rogi, I want to hear your take as well. Yeah, Rogi. Yeah, true. See, நான் வந்து ஒரு 3-4 எபிசோட்ஸ் முன்னாடி தான் நான் சொன்னேனே, இது மாதிரி எனக்கு ஃபுல்லா இன்னும் நம்பிக்கை வரலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். That was very controversial given the form we are in. But still, we have to give the time. I mean, the time will answer our belief in Arteta. Like still, like we can be bullish. Being bullish is temporary, right? Like சஸ்டைனபிளா நம்ம அந்த புலிஷா இருந்தாதான் நம்ம வந்து we'll have that particular belief coming on Arteta. So I hope this continues. In the bullish streak வந்து I hope it continues and I hope like we நம்ம வச்சிருக்கிற அந்த அதாவது நம்ம அந்த ஒரு டவுட் இருக்கு பாத்தியா, ஐயோ இவனால பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, அந்த டவுட்டை வந்து எடுக்கிறது வந்து அவங்க கையில தான் இருக்கு. ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். அந்த ஒரு ஃபுல் பிலீஃப் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ். So it's eventually like step by step, as we keep saying, like 4 games, 6 games, 4 games, 6 games. Let's see. Yes. So Arvind, what hasn't worked under Arteta? What would you like to improve? What do you think he should improve? I think that rigidity and he had a plan and he tried to fit the pieces according to his plan. Last season, Naraya Vati, it burned us. Playing out the back was one huge problem for the current squad. It's not completely overall. அது இன்னும் பெரிய அவங்களுக்கு ஒரு அக்லீஸ் ஹீல் மாதிரி அந்த playing out the back, but he still tried to enforce that vision. என்னதான் இருந்தாலும் playing out the back தான் பண்ணணும் அப்படின்னு. So that's like trying to fit a square peg in a round hole on the Murray. That was something that I think that he understands and he gives that liberty a little bit right now, where and it also helps that Ramsdale's passing in his distribution is a lot better. So adu vande that and the factor irukradhanaala it's slightly better, but having that liberty to not just forcing to play at the back and you can spread the ball from midfield abdindrathu I wish I can see that a little more. Number 2 vande last year it was like Shaka midfield la illana Arsenal were a debacle, like a dumpster fire in the making. Before the game முன்னாடியே கூட சொல்லலாம், அந்த மாதிரி அவ்வளோ ஆப்வியஸா இருந்துச்சு. We didn't have that midfield like depth. And that was something that the manager knew going into the season. Midfield depth illa, this is the quality of the squad you have, and he trusted Ceballos more than he should have, and that showed. And Willian kitna vara, but midfielder he trusted Ceballos more than he should have. That showed. And finally, there was a string of about 11 games where we were winless or goal score பண்ணாம வின்னும் பண்ண முடியாம ஒரு மாதிரி ஒரு மேட்ச் பார்க்கிறதுக்கே காண்டா இருந்தது பாக்க அப்படியே. And the only respite during that time was the midweek Europa League ஏதாவது நோ நேம் டீமோட விளையாடுவோம், அதுதான் only respite இருந்துச்சு. கரெக்ட்டா இன்சாவைன் அவரை போட்டு அடிக்க வேண்டியது. அந்த மாதிரி லைக் அதுல வந்து 3-4 கோல் அடிப்போம், பிரீமியர் லீக்ல வந்து நாக் அவுடுவாங்க நம்மள. லைக் தட் and we saw a pattern. And the midweek la vande ella youngsters viladuvanga, they played with a lot of freedom. We saw creativity from the likes of ESR, people like Nketiah was somehow he was not playing in the Premier League, but anga goal adichikittu irundhan. Pepe same thing, he was Premier League la he was nobody, but Europa League la the mokka team oda vitha kaatran. So like all of these things Arteta should have realized earlier that okay, first team something is not working, I have to change that. An injury shouldn't have forced his hand, and that rigidity should not have been there. That should
ease off a little bit. And I think that is the area of improvement. And finally, his game management last year, it was abysmal. Like starting the first 20 minutes for intensity எல்லாம் ஒரு lackluster performance. அந்த first 20 minutesல we'll concede a goal. அதுக்கப்புறம் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கேம் ஃபுல்லா. கடைசி ஒரு 80th மினிட்ல ஒரு கோலை வந்து ஒரு பாயிண்ட் எப்படியாச்சும் பிச் எடுத்து வாங்கிட்டு வந்துருவோம். இந்த சீசன் that again improvement there. First 20 minutes we have scored about 80% of our goals this season. So those kind of positives, I see a lot of improvement. And to go with that first half intensity, நீங்க உங்க ரோல மாத்தி பேசுறீங்க. நீங்க இந்த நேரத்துல பாசிட்டிவ் பேச கூடாது. நீங்க நெகட்டிவ் தான். இல்ல பாசிட்டிவ் I wouldn't கண்ணமூடி to say it's done and dusted. It's the நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படினு சொல்ல மாட்டேன். I'm just saying I see that trajectory where we are going is the right way. I just hope Arteta doesn't fall back to his usual rigid methods. He has some room for making sure that he can grow a little more. இப்ப ரிஜிடிட்டிங்கிறது ஆஃப் த பிட்ச் ஆன் த பிட்ச் ரெண்டுமே ரிஜிடிட்டி சொல்றேன்ல. அதுதானே லைக் ஆன் த பிட்ச்ல ஜிடிபியோட பொசிஷனல் பிளே ரிஜிடிட்டி, ஆஃப் த பிட்ச் வந்து அவன் பேருக்கு டிசிஷன்ஸ் எல்லாமே அது மாதிரி சொல்றேன்ல. கரெக்ட். எஸ், போத் ஆஃப் அண்ட் ஆன் தி ஃபீல்ட். இப்ப நீ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அந்த ரிஜிடிட்டி குறையுதோ இல்ல இப்ப கேம் பிளேல வந்து உங்களுக்கு ரிஜிடிட்டி குறையற மாதிரி ஏதாச்சும் தெரியுதா உனக்கு? இல்ல அப்படி ஏதாவது ஸ்டைஃபிள் கிரியேட்டிவிட்டி ஸ்டைஃபிள் பண்ற மாதிரி தான் இருக்கா? இல்லையே. இப்போ வந்து you see a lot more outlets like Ramsdale is one, Ben White oda the forward runs is two. Last year we saw Holding do the same thing. In fact, he would have like a couple of good runs in some random games. Edachi or Holding mari or run alla pannuva, but it would tantamount to nothing. Like ஒரு 4 step எடுத்தா he'll not know what to do next. ரெண்டு பேர் முன்னாடி ரிட்டர்ன் வர ஸ்பீட் இருக்காது அவனுக்கு. ரிட்டர்ன் வரதுக்கு ஸ்பீடும் இல்ல. So like those were the kind of things that he saw something that needed to be fixed and he fixed that. So and my question naturally is, God forbid something happens to Ben White, Holding is your natural backup. Now what are you going to do? That's what I'm interested to see, and I hope he doesn't try to like again do that fit a square peg in a round hole. I hope that situation doesn't arise. நான் இன்னைக்குமே ஒரு ஸ்டெப் மேல போய் வேண்டிக்க வேண்டியதுதான். So yes, positive negatives பார்த்தோம். பட் இதுல முக்கியமான ஒரு டாபிக் வந்து நான் ஓப்பனா எல்லாருக்குமே கேட்கிறேன், பிளேயர் டெவலப்மெண்ட். ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வந்து இன்ஜெக்டிங் கிரியேட்டிவிட்டி, இந்த பசங்க வராங்க, நம்ம ஹேலன் பாய்ஸ் வந்து இது பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் சாக்கா வாஸ் கிவன் a start by Emery. சாக்கா தான் எமெரி தான் சாக்கா கொண்டு வந்து அந்த பாயிண்ட்ல குண்டோசி வச்சுட்டு எல்லாமே லைக் we had like a good young team, right? Like some youth young players with potential சொல்லலாமா? Yeah. And then like ESR வந்து நம்ம ஆட வச்ச சிச்சுவேஷன் வந்து we were basically in a crisis. அது அந்த நேரத்துல ESR ஆடாம இன்னொருத்தர் ஆட வைக்க முடியும்னா I believe that we would still be playing with someone else at that point. இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். நம்ம இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப வரலனாலும் இது தள்ளி போய் வந்திருக்கணும். ஸோ Arteta கீழே பிளேயர் டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா? Not just like players getting starts, players like playing more minutes, but also the way in which they are playing. Do you guys feel that there has been significant improvement? ஏன்னா வந்து Artetaக்கு வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் வேற வந்து ரஹீம் ஸ்டர்லிங்கோட வாழ்க்கையே மாத்திட்டான், கோலே போட தெரியாத ரஹீம் ஸ்டர்லிங் கோட் போட சொல்லி கொடுத்தான் அப்படிலாம் வந்து நிறைய பேச்சு வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப வந்து லைக் do you guys see that development happening in the players? ஒரு மொத்தமா இதுல யாராச்சும் வந்து கேம் பிளேலயோ லைக் நம்ம சின்ன பசங்களோ ஆல்ரெடி இருக்கிற ஆட்களோ அந்த மாதிரி? ஓ எஸ். இப்போ Arteta போனதுல இருந்து ஸ்டர்லிங் fallen off a cliff. Arteta வந்ததுல இருந்து ESRக்கு கால் அப். அப்ப நீ என்ன சொல்றேன்னா அந்த சாம்சன் மண்டையில இருக்கிற முறி மாதிரி ஸ்டெர்லிங் Artetaங்கிற Arteta போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நீ நடத்து மாப்பி. இல்ல அப்படி சொல்லல. I'm just saying the proof is in the pudding. There are cases where people have been groomed and they've started to play better because of Arteta's influence. அதான் எடுத்து காட்டுறேன். I mean for every Sterling and every example like players have started playing better. So like examples like யார் வேணா சொல்லுங்க, like examples இந்த இதுல யார் எது பாத்தீங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ யூசுவலா ஆர்சனலுக்கு வந்து இந்த
what's the tradition been like? Or pudu signing varuvan, he'll take about 6 months to settle down. With Thomas Partey arkatom, Lacazette arkatom, like last few big money signings apart from Aubameyang, they've all taken their own time to like settle down. Ipo in the season, like the 6 summer signings, they've all been on the pitch at different points of time along the season, and they've been performing. So that's good. Like that's the instant impact. Like, one, Arteta is able to identify who he wants, and two, he's able to make them instant impact players. Another point to add on to that, Ramsdale konjam yoshi paru. We know he is like a good goalkeeper, distribution alla irukku, but he was never this good of a shot stopper. இதெல்லாம் நம்ம நான் எதிர்பார்க்கவே முடியாது. ஆமா, he's like better than Leno in terms of shot stopping at this point. Okay, form is temporary, but he's showing the level he's gone from, like Sheffield and other teams to here is just another level. We'll never, like Sheffield for a shots like he should have been a much better shot stopper. He's doing a much better job of, like, in the last 6 or 7 games. Like, I mean, not 6 or 7 games, any game he's played. ஒரு பயமே என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு ஏதாவது ட்ரிக்கி ஷாட் வந்ததுன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு ஒரு திகிலாவே இருக்காது பார்க்கும்போது. ட்ரூ. இன்னும் கொஞ்சம் மோர் அஷ்யூர்டா இருக்கு. லைக் இட்ஸ் நாட் லைக் ஓகே கோல் கண்டிப்பா போகுதுன்னு சொல்ற மாதிரி சிச்சுவேஷன்ல. இப்ப பிளேயர் டெவலப்மெண்ட் பார்த்தோம். பாசிட்டிவ்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து we have more players, we have more internationals right now than we did when Emery was the manager. So அது ஒரு, I think there were like 3 people who were playing internationals at that point. But we have 11 people or something. So again, நம்ம player profile and the quality of improvement எல்லாமே இது ஒரு டெஸ்டமெண்ட் ஆக வச்சுக்கலாம். ரோகி, யார் வந்து டெவலப் ஆகல, யார் பேக் அடிச்சிருக்காங்க இந்த பீரியட்ல? It could be due to the manager, due to the player, due to the situation and all that. But நம்ம வச்சிருக்கிறவங்கல, including loan players, யார் வந்து டெவலப் ஆகாத மாதிரி தோணுச்சு? Who you thought would do better? Okay. பெப்பே எனக்கு தெரிஞ்சு I don't know, like அந்த price tag விட்டுறலாம், leave the price tag, but in terms of like his contribution to the game, he had a lot of opportunities. It's not like he didn't have opportunities. அவன் நிறைய opportunities இருந்தது, and he is supposed to be leading, right? Adadu we are expecting, there were great expectations of Pepe. ஆனா என்னதான் பண்ணாலும் அவன் வந்து அவன் கேம் ஸ்டைல மாத்தவே இல்ல. அவன் he has not changed at all. So he didn't improve under Arteta. First thing, அது வந்து அவன் இம்ப்ரூவ் ஆகல, அதுதான் நம்ம சொல்றோம். அந்த அதுக்கப்புறம் நம்ம மூவிங் ஃபார்வர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் அந்த Arteta நம்ம பார்த்தோம்னா Martinelli too. So Martinelli வந்து it's unfortunate, like நம்ம எப்படி சொல்லணும்னா it's a combination of injuries and low game time and confidence எல்லாமே கலந்து இருக்கு. So இது வந்து, and also like players like Reece Nelson, again time after time we are expecting huge things of Reece Nelson, right? ஆனா அவன் வந்து அவனும் வந்து he didn't improve much under Arteta. And if you see Amen, apart from that game, I don't think he is very influential in terms of improvement. Like அவனும் வந்து like I don't think அந்த ஒரு game he put a man of the match performance, but apart from that, like whenever he had the chances we were like ஐயோ இவன் வந்துட்டானா, எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவா போவோம், ஏனோ தானோ ஆடிட்டு இருப்பான் தான் நம்ம நினைப்போம். So அந்த ஒரு clear conviction இல்லாம இருக்கும் ஏமன் கிட்ட இருந்து. So these players have, and also Lacazette பாத்தீங்கன்னா, Lacazette is Lacazette, அந்த 16 goal per season or 15 goals per season, அதுதான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அதுக்கு மேல நம்மளால, அதாவது நான் சொல்றது கோல்ஸ் பிளஸ் அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். Yes. So அவனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாம் அவன் வந்து இம்ப்ரூவ் பண்ணல. Aubameyang has been Aubameyang, அதாவது எம்ரி அண்டரும் அவன் நல்லா இருந்தான். லாஸ்ட் இயர் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் Auba's form dipped very badly, and that impacted us very direly. So Auba வந்து நான் என்ன சொல்றேன்னா, maybe age is catching up to him, but still அவன் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. He has been performing as Auba, like massive improvement நம்ம சொல்லவே முடியாது. அது ஒரு விஷயம். And in terms of midfield நம்ம பார்த்தோம்னா, ஜாக்கா வந்து again ஜாக்கா இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா அங்க ஒருத்தன் வந்து கொந்தளிப்பான் அதுக்கப்புறம். சோ அவங்கிட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட்னு நம்ம பார்க்கும்போது இந்த சீசன்ல தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டே தெரியுது. ஐ மீன் லைக் அது வந்து அகைன் ஒன் திங் விச் we have to definitely talk about is Gabriel. அவன் வந்து he is a world class signing. நான் கண்டிப்பாவே அந்த எடுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா போன சீசன்லயும் அவன் இருக்கிற வரைக்கும் he had a dip of like just 3 to 4 matches. மத்தபடி அவன் பாத்தீங்கன்னா he is like
like a top performing a player. So kandipa Gabriel is a huge plus, and luckily Willian got injured for the induction of ESR. அதுதான் நம்மளுக்கு வந்து சேஞ்சிங் லைக் there was a stat which said like after ESR had come like last December க்கு அப்புறம் only City have been like more have taken more points in the league. Chelsea and us are like 1 point apart, like 1 to 2 points. 67-65. Yeah, so it's like that's a huge thing. Like ESR வந்து அவ கம்ப்ளீட்டாவே அந்த ப்ரொஃபைல் இதுவே சேஞ்ச் பண்ணிட்டான். Like Saka and ESR both they have improved tremendously under Arteta. Like talent இருந்தது, ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அவங்கள ஆட விட்டு அவங்கள டெவலப் பண்றது வந்து I just wish he brings back Martinelli to form. ஏன்னா அவன் வந்து ஒரு அதாவது we have seen time and again how many pundits and how many managers are like talking so highly about Martinelli. So I hope like he brings the best out of Martinelli. அது ஒரு hidden diamond வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். And இந்த வருஷம் நம்ம சைன் பண்ணிருக்கிற பிளேயர்ஸ் வந்து நமக்கு 2 hidden gems இருக்காங்க, Tavares and Lokonga. இந்த 2 பேரோட பொட்டன்ஷியலை அவன் அன்லாக் பண்ணும். அவன் அன்லாக் பண்ணானா அவன் கிரேட். நான் ஒத்துக்கிறேன், Arteta will be like a world class manager in like 3 to 4 years. Not very long time, just 3 to 4 years like he can become world class if he is able to unlock the potential of these 3 players who I just said. Interesting. Yes, பார்க்கலாம். அதுதான் எல்லாருக்குமே ஹோப். Martinelli மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன, we know what he is capable of, but he has not been able to show that on the pitch yet, and he's on the சிஸ்டம் சூட் பண்ணணும். அதுதான் மெயின். நம்ம வந்து என்னதான் Martinelli எல்லாம் பேசினாலும் பொட்டன்ஷியல் இருந்தாலும் சிஸ்டம் சூட் பண்ணலன்னா லைக் இஸ் நாட் எனி குட் ஃபார் அஸ். லாஸ்ட் பாயிண்ட் அபவுட் Arteta என்ன வந்து he wanted to make Emirates a fortress. அது ஒரு நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் தான். முன்னாடி வெங்க காலத்துலயே வந்து சின்ன டீம்லாம் வந்தாங்கன்னா எமிரேட்ஸ்ங்கிறது ஒரு ஃபோர்ட்ரஸ் இருக்கும், அது ஒரு பயம் இருக்கும். அது இப்ப திருப்பி கொண்டு வரணும்னு பாக்குறேன். and the signs are like pointing towards that. So that I find is another good thing, unless like you guys have anything else to add on. That is true. Yeah. So I think like now that we've seen Arteta and Josh Kroenke, we'll go to the most important part, pool or preview. Yes, so நான் சொன்ன மாதிரி தான் Anfield போய் ஆட போறோம். எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா எல்லாருக்குமே தான் நம்ம இப்போ வச்சிருக்கிற ஃபார்மை கண்டினியூ பண்றதுக்கு they should definitely fight. They should not just like go with the attitude of like not நான் சும்மா நிக்க போறோங்கிற மாதிரி. So நான் வந்து என்ன the way in which I see it first, okay, I don't care about a win, loss or a draw. I just want you guys to go there and put a performance show me that like இது ஒரு flash in the pan கிடையாது. இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கன்சிஸ்டன்சி கண்டினியூ ஆகும். பட் நிறைய இடத்துல வந்து ஒரு காமன் நேரட்டிவ் என்னன்னா, ஓகே இந்த மேட்ச் நம்ம இப்ப தோத்துட்டோம்னா இது வரைக்கும் பண்ணின ப்ராக்ரஸ் எல்லாமே வேஸ்ட், இது வரைக்கும் நம்ம ப்ராக்ரஸே பண்ணல அப்படின்னு அந்த எப்படின்னா ஒரு டோட்டலி ஆப்போசிட் டயரா போற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இது ஜஸ்டிஃபைடா? அது நிஜமாவே இப்ப நம்ம தோத்தோம்னா இது எல்லாமே ப்ராசஸ் ஷார்ட்டர் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா, இல்ல நம்மளுக்கு இது வரைக்கும் பண்ணினது எல்லாமே வந்து வேஸ்டா அந்த மாதிரியா? I'll challenge you on that. I don't think that is the case. நம்ம என்னன்னா வந்து there's always one after the other. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 மேட்ச் அந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தா தான் நம்ம சொல்லுவோம். கிறிஸ்டல் பேலஸ், அதுக்கப்புறம் பிரைட்டன் அண்ட் லைக் ஆல் அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கேம்ஸ்ல தான் நம்ம அப்படியே சொல்ல ஆரம்பிச்சோம். ஒரு கேம் தோக்குறது வந்து வில் டேக் இட் இன் ஸ்ட்ரைட், ஓகேவா? அதுவும் எஸ்பெஷலி லைக் டீம் லைக் லிவர்பூல். தோத்தா சொல்றேன், இன்கேஸ் அந்த சிச்சுவேஷன் சொல்றேன். லைக் நம்ம தோத்தோம்னா எல்லாமே இதுல டீரைல் ஆயிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு டயரான ஒரு விஷயம் இல்ல. நம்ம தோக்குற ஆப்போசிஷன் எல்லாம் நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு ஓகே. சோ அதுதான் now that we got that out of the way. Yes, Arsenal versus Liverpool சொன்னா அவங்க மைண்ட்ல அதுவும் Anfield என்ன ஞாபகத்துக்கு வருது? 4-4 அது இல்லாம தர்மடி யூசுவல் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ். நம்ம முன்னாடி எங்க காலத்துல இருந்தே அந்த ஹை ஸ்கோரிங் கேம்ஸ். ரீசெண்டா வந்து 5-5 6-5 5-5 கரபாவ் கப்ல 5-5 போச்சு. ஆமா, அதுல பெனல்டி அடிப்போம். ஆமா, அது சரியான கோல். அது அதை வச்சுதான் 20 மில்லியன் வாங்கினோம் நம்ம. அந்த ஒத்த கோல் வச்சு 25 மில்லியன் வாங்கிட்டோம். எஸ், மெயினா என்னன்னா நம்ம வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஹை ஸ்கோரிங் பிக்சரா இருக்கும். முன்னாடி நம்மளும் ஸ்கோர் பண்ணுவோம். இப்ப கடந்த ஒரு 2-3 சீசன் அவங்க வேண்டிதான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கோர் பண்ணாமே ஹை ஸ்கோரிங் பிக்சரா தான் இருக்குது. இதுதான் ஒரு நிதர்சன உண்மை, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஸ்டேடியம் ஆன்ஃபீல்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு 12th மேல ஆக்ட் பண்ணும். கிரௌடுங்கிறது நம்ம சம்மராகலாம் பண்ணுவானுங்க. இந்த ஆன்ஃபீல்ட்ல இருக்கிறப்ப லிவர்பூலுக்கு வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனே என்டையர் மொத்தமா மாறிடும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் நம்ம பசங்க எப்படி ஆட போறாங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபார்மேஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. ஜிஜன் ப்ரெஸ் பண்ணுவானுங்க, சாவடிப்பானுங்க வந்து நிறுத்தாம. இந்த அவங்களதுல வந்து லைக் ஃபார்மேஷன் டாக்டிக்ஸ் நம்ம எல்லாம் இப்ப பாத்துருக்கோம் என்ன பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த
இதுல மெயினான அவங்க ஸ்டார்டிங் லைனப்ல. ஸோ ஸ்டார்டிங் லைனப்ல வந்து நம்மளுக்கு நல்ல நியூஸும் இருக்கு, கெட்ட நியூஸும் இருக்கு. பட் ஆனா எனக்கு இந்த நல்ல நியூஸ் கெட்ட நியூஸ்லாம் அவ்வளவா நல்ல நியூஸ் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணமா தெரியல. ஃபெர்மினியோ அவுட்னு போட்டிருக்காங்க. Firmino is not going to play, but of course Firmino ku பதிலா Jota இருப்பான். He's equally effective. So like I'm trying to be positive and happy looking at the injuries they have, but in a context of the game எனக்கு வந்து போடல. ஹெண்டர்சன் ஆட மாட்டான் போட்டிருக்காங்க. ஹெண்டர்சன் மானே அண்ட் மில்னர் எல்லாருமே வந்து they were doing their training. So at least some point of the game definitely involve ஆக போறாங்க. மற்றபடி நாபி கீட்டா, ஜோ கோமஸ், கர்டிஸ் ஜோன்ஸா இல்லங்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் இல்லைனாலும் உங்களுக்கு ஃபபினியோ, ஆக்ஸ்லெட்-சேம்பர்லைன் they still have a good. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆண்டி ராபர்ட்சன் ஆல்சோ ஃபிட்னஸ் இதுன்னாங்க. பட் அவனும் இல்லைனாலும் சிமிகாஸ்னு ஒருத்தன் தானே, அவனும் நல்லா தான். நான் சொன்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் இல்லாதது இருக்கிறதும் இல்லாததும் இருந்தாங்கன்னா நிறைய அடிப்பாங்க, இல்லைன்னா கம்மி அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நம்ம ரிலன்ட்லெஸ்னஸ்ல. எனக்கு வந்து அவங்க இல்லாதது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கிற மாதிரியே தெரியல. அன்லெஸ் யூ கைஸ் ஃபீல் எனி டிஃப்ரெண்ட். அரவிந்த், யூ ஃபீல் எனி டிஃப்ரெண்ட்? லைக் இதெல்லாம் ஏதாச்சும் இம்பாக்ட் ஆக போதா அவங்க ஃபார்மேஷன் டாக்டிக்ஸ்ல ஏதாவது மாறுதுல, பிளேயர் இருக்குல்ல? நியாயமா பேசணும். இல்ல நான் நியாயமா தான் பேசுறேன். they're going to play that அந்த கிளாப்போட ஹார்ட் ராக் football, and irrespective of who is in that position, they're going to keep playing that way. See, Firmino வந்து இருந்தாலும் I don't think he would have started against Arsenal. Jota, because last game I think Jota and Firmino இருந்து கூட Jota started. But that apart, I think what we'll need, especially at an away game, is the rigidity in the defense that we've shown the last 10-11 games that we're on unbeaten run off. On the rigidity we should not lose at any point. We cannot be dragged out of position. We need a solid game plan, which I think is going to be mostly counter-attacking football. But on the counter-attacking football, we need to make our chances count. We can't just be stuck in our own half with 11 players, all of them in our own half. Yeah, Brighton and West Ham have shown like avanga Liverpool oda aada mudum clean ah aadi jeikalam or drop pannalangadhu. They've shown that. Yeah, exactly. And Brighton also showed that you can impose your will if you choose to do that. Adina second half la vandu Brighton Liverpool ball paakave illa, Brighton thanni kaatranga ungalku. So that shows me that you can also drag Liverpool around if you want to. If you put your head down, you play to the tactics. I'm sure Arteta is a master tactician. He'll come up with a plan. We'll see something happen. Na எதிர்பார்த்த ரியாக்ஷன் தான் விட்டுறோம் நீயும். We're not gonna just roll over and அப்படியே சப்மிட் பண்ணுவோம் நம்மள. அதான் அடுத்தது இது ஹிஸ்டாரிக் இதுன்னு பார்த்தா நம்ம வந்து கடைசியில இந்த கம்யூனிட்டி எப்ப ஜெயிச்சோம் நம்ம கடைசியா அவங்களோட லீக் கப் நான் பார்த்துட்டே இருக்கேன். There was a 2-1 win, Arteta's first game against Liverpool. Oh. Reece Nelson and Lacazette would score. Oh, லீக்ல சொல்றியா? 2 years back அது. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம அவங்க அடிக்க நம்ம வாங்க அவங்க அடிக்க தான் போயிட்டு இருக்கு வரைக்கும். அது இந்த வாட்டியாவது மாறும். நம்ம எல்லாம் டிராப் பண்ணனும்னு நினைக்கிறேன். Premier Leagueல maybe, but we won the Community Shield against them. We won the Carabao Cup against them. ரெண்டுமே வந்து it was 1-1 Community Shield and penalties. Carabaoல 0-0 penalties. அந்த குட்டி பசங்க இருப்ப. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சோ நம்ம இதுக்கு வருவோம். நம்ம இன்ஜுரி நியூஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஜுரியில வந்து யாருமே இன்ஜூர்ட் இல்ல. இதெல்லாம் ஒரு ஆச்சரியம். பொதுவா அந்த கெட்ட விஷயத்தை பத்தி கடைசியில பேசலாம்னு நினைச்சேன். ஆரம்பத்திலேயே பேசிட்டேன். அதுதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹைப் கொடுத்து பில்டப் கொடுக்கலாம்னு நினைச்சேன். யூஸ்வலா இன்ஜுரினா நம்ம இன்டர்நேஷனல் பிரேக்ல நம்ம பசங்க இன்ஜுரியோட வருவாங்க. இந்த வாட்டி யாரும் இன்ஜுரி கூட இல்லாம வந்திருக்காங்க. பாட்டி போவே இல்லையே. பாட்டு இங்க தானே இருந்தாங்க. ஸோ ஹீஸ் தி ஒன்லி டவுட்ஃபுல் பர்சன் ஐ பிலீவ். மத்தபடி பார்த்தோம்னா ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்குவாட் இஸ் ஃபிட் அண்ட் அவைலபிள். யார் வந்து போன மேட்சுக்கு அவைலபிளா இருந்தாங்களோ அவங்க இந்த மேட்சுக்கு அவைலபிள். என்ன பண்ணுவான்னு தெரியல. ஃபார்மேஷன் பார்க்கணும் எப்படி வைக்கறாங்க. நீ என்ன கெஸ் பண்ற எப்படி ஆடுவான்? இப்ப நம்ம ஆன்ஃபீல்ட் ஆடுறோம், கவுண்டர் அட்டாக் வேற. கவுண்டர் அட்டாக் தான் மோஸ்ட் ஆட போறோம். Do you think we'll go with the back இருக்குமோ? அதான் 4-2-3-1 3 at the back. 3 at the back இருக்குன்னு தோணுது எனக்கு. டோமியாசு வந்து இதுவா இருப்பான். இன்னொரு சென்டர் பேக்கா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மேஷன் மாத்தாம இருந்தாலே நான் ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா எனிவே அதாவது போறது போட்டோம். If we fail, we fail. That's it. But at least let's have the thing continuing. அவ்வளவுதான்.
Oh, you mean in terms of like அந்த இதுல அவங்க விளையாடுற formation and tactic வந்து இந்த opposition கா சேஞ்ச் பண்ண வேணாம். சேஞ்ச் பண்ண வேணாம், இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். Now something good is happening in the club, so let's continue with that. அவ்வளவுதான். அப்ப அரவிந்த் நீ என்ன சொல்ற? அதே 4-4-2-3 தான் கண்டினியூ பண்ற மாதிரி சொல்றீங்க. Yes, 4-4-1-1 of course. If it's not 4-4-1-1. If it's not broken, don't fix it. Okay, but I think I am with Q on this one. I believe that எனக்கு வந்து ஒரு back 3 வந்து it would give me அந்த stability as well as like ஒரு அந்த சாக்கா ஒருத்த வந்தானா unless they get punched in the face. Yes, exactly. Exactly. The intensity of like Liverpool football like at Anfield is very different. That's why I feel like ஒரு back 3 இருந்து probably like the stability on the left side அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்ததுனா that would be much better. நான் அதுதான் I would also go with that. So I think like Q நீயும் நானும் தான் 3-4-2-1 or 3-4-3 அது சொல்ல போறான்னு நினைக்கிறேன். The remaining வந்து these two are saying 4-2-3-1. So let's say starting lineup Ramsdale on goal, he continues, அது change இல்ல. Yeah. Okay, but நீங்க back 2 na of course Gabriel White. உனக்கு back 3 னா யாரா third person? Q. Tomiyasu. டோமி இருப்பான், இல்லன்னா வந்து சேம்பர்ஸ் வருவான்னு தோணுது எனக்கு. இதுவா போட்டோம்னா பட் டோமியாஸ் இருக்கிறது நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். இந்த பால் ஏர்லாம் வந்து நல்லா பண்ணுவான். Okay, because I was என்ன பண்ணுவான்னா சாக்கா வந்து அப்படி வந்தான்னா சாக்கா வந்து ஃபுல் பேக் அந்த சைடுல அந்த விங்ல டெப்த் இது கொடுக்கிறதுக்காக வருவான்னு நினைக்கிறேன். Because I was thinking more in the sense okay இல்ல கேடி ஒரு left center back, KT, Gabriel and White. And Tomiyasu and probably Tavares will play wing backs. அதுவும் நல்ல ஐடியா தான். Yeah, but KT வந்து என்ன சொல்றது? I think he does that with Scotland. ராபர்ட்சனோட விளையாடும்போது தான் பண்ணுவாங்க. Plus அவனுக்கு வந்து லைக் அந்த நம்ம பால் வச்சு நம்ம ஏதாவது ஒரு better option. அது counter attack பண்றப்ப நம்ம லெஃப்ட் சைடு ஓவர் திருப்பி எப்படிதான் லெஃப்ட் சைடு தான் ஓவர்லோட் பண்ண போறோம், ரைட் சைடு பண்ணாம. சோ ரைட் சைடு I'll just keep அது வந்து மானே I mean சாலாக்கு கேங் அப் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? ஆமா, அதுதான் நான் நினைச்சேன். Exactly. ஆமா, சாலாக்கு 3 பேர் பிடிப்பாங்க. இவன் கேப்ரியலும் இருப்பான், டவரஸும் இருப்பான், கேடியும் இருப்பான். இதுக்கு மேல கோல் போட்டானா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல அந்த சிட்டி கோல் போடானே, அத வந்து யாரா இருந்தா எல்லாருமே வந்து வெயிட்டான பாலகதான் இருந்தாங்க. நான் சொல்றேன் ஒரு 10,000 பேர் சுத்தி இருந்தாங்க அந்த சிட்டி மேட்ச்ல. அவனுக்கு அப்படியும் கோல் போட்டான். போயிட்டான் திடீர்னு பார்த்தா அவன் வந்து காட் மோட் அந்த மாதிரி கோல் போட்டான். நம்ம வந்து என்ன தெரியுமா அந்த வந்து சைட்டா ஒருத்தனோட லாப்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனோட கோல் போட்டா கடுப்பாயிடும். அதுதான் அது கரெக்ட். ஆனா நமக்கு அது பண்றோம். இது வந்து லாஸ் மினிமைசேஷன். இது வந்து என்ன சொல்றது? டேமேஜ் கண்ட்ரோல். இல்ல எனக்கு ஒண்ணுதான். இப்போ வந்து நீயும் கியூவும் சொன்ன மாதிரி பேக் 3 வந்து நம்ம எப்ப போனோம்னா if Partey is not playing அப்ப வந்து we need some defensive இது இல்லாட்டி உனக்கு பேக் 2 வச்சு Partey பின்னாடி வந்துருவான் to lend that particular support. அப்ப Partey இல்லனா நம்ம மிட் வந்து ரொம்ப வீக். அதாவது ஏமன் லோகோங்கா வாசஸ் மில்னர் அண்ட் ஹெண்டர்சன் வெச்சு செய்வாங்க. ஃபேபினியோ எல்லாம் இருக்கான், அதாவது வெச்சு செய்வாங்க நம்மள. அதுவும் வந்து அவங்க ஆடுற அந்த ராக் அண்ட் ரோல் அந்த ஹார்ட் ராக் இதுக்கு வந்து I think வந்து இவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபேபினியோ இருப்பான், இன்னொரு ஒருத்தன் மட்டும் இருப்பான். அவன் எதுக்கு இருக்கானே தெரியல. தியாகோ அல்கண்டரா அவன் எதுப்பா வரான் என்ன பண்றான்னு நம்மளுக்கு புரியாது. நான் பயங்கர ஆமா இன்ஜூரி நினைக்கிறேன். அவன பயங்கர ஆமா பயன்ல என்ன இம்பாக்ட் இருந்தது அவனுக்கு. எனிவே so coming back to this point, yeah, I hope if we are losing Partey, back 3 should be the option, but I would more prefer Tomiyasu to be there in the he's more he is more suited for that role more than KT. நான் அதான் பார்ப்பேன். I just wish because he's robust. KT பாத்தீனா he's good in going down the flanks. He's really good, but as a one-on-one defender, I would definitely take Tomiyasu over KT. So ஒரு ஆர்குமென்ட் பார்க்கணும்னு வெச்சுக்கோங்க. நீ வந்து என்ன சொல்றது, we have 2 center backs who are really good in the air. ஓகேவா? அதனால வந்து you don't need another Tomiyasu. I think KT வந்து has got good reflexes. அந்த மாதிரி குயிக் அந்த இதுக்கெல்லாம். And he's not rash where he gives a penalty, a touch and all that. True. So I think I agree with that a little bit more. Tomiyasu gives us a little bit more depth and like Saka konjam unleash பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். So other bit yeah, so that's true. So Tomiyasu will be right back and Anamari KT will be the left. Okay, so midfield 4 I think let's assume that Partey is not playing, at which point I think we'll just be left with ESR, Amen, Sambi and Saka. அது வேற ஆப்ஷன் இல்ல, இதுதான் இருக்கணும். அட்டாக் 3-4 சாரி விங் பேக்ல போட்டோம்ல 4-4-1 தானே.
இல்ல number 3 wing backs will be of 3 course. at the back. Okay. Yeah, 3 at the back. 3 at the back. 5 4 1 தான் மேல இருக்கு முடியும். ஆமா. So நம்ம ஆல்ரெடி wingers சொல்லிட்டோம். அதான் அந்த wing backs வந்து Tavares and Tomiyasu. Wingers வந்து going to be Saka and Esa. So மேல இருக்க போற ஒரே ஆள் நம்ம 3-4-3 மேல இருக்கிறது Aavoma starting. Aavoma மட்டும் தான். Aavoma starting. Okay. So இப்படிதான் இருக்கு. அரவிந்த் நீ என்ன இது ஒத்துக்குறியா இல்ல வந்து நீ still 4-4-1-1 தான் சொல்றியா? 4-4-1-1 என்னோட இது. So அதுல உனக்கு சேஞ்ச் வந்து ஒரு கேடிக்கு பதிலா நீ வந்து Lacazette ஒட்டி சொல்லுவ அந்த 1க்கு மேல. Friend, or do you want KD to play over Tavares? I want KD to play over Tavares. Okay. What Tavares has shown is he's an able backup. And we can't afford the kind of the trailblazing football that Nuno plays, which is good, but that means Salah is going to have a free run at goal. Right. So adikku vande I'd much rather have KD. So it's an automatic selection. Yeah, so either நாங்க சொல்றது வந்து either 3-4-2-1 3-4-3 with Ramsdale or back 3 and then Tavares or extra there, and then midfield with ESR Saka. Unfortunately இப்ப எங்க assumption வந்து அதான் midfield வந்து சாம்பி பார்ட்டி இல்லைங்கிற assumption தான் பண்றோம். So அதனால Amen and Sambi would start and Aavoma up front. So இதுதான் எங்க game. And if it is 4, of course Tavares க்கு பதிலா Lacazette would be the support striker. Okay, so முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். எஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவோம். ரைட், ஷேர் மை ஸ்கிரீன். எஸ், ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட் வாட்ஃபோர்ட் ஹோம் கேம் நம்ம இப்போ என்ன சொன்னோம்? 2-0 தானே சொன்னோம். ஆமா, 2-0 தானே முடிஞ்சது கேம். எனக்கு அதுவே மறந்து போச்சு. 1-0வா? ஓகே, யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா. Should have been 3-0, but thank you Aavoma. அரவிந்த் தான் க்ளோசஸ்ட் வந்தான்னு நினைக்கிறேன். இல்ல யாரு? நான் தான் க்ளோசஸ்ட் வந்தேனா? எஸ், எனக்கு தான் ஆரஞ்சு பாயிண்ட். இது ஒண்ணும் பண்ண முடியாது. 1-0 தான் ரிசல்ட். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். 2-0 க்ளோஸா இல்ல 2-2 க்ளோஸா? 2-0 டா. 1-0 வின்ல 2-0 டா க்ளோஸ். எப்பறா? ஏன்டா பிரவீனே இல்லடா, நீ ஏன்டா பிரவீனுக்கு பேசுற? அது ரோகி ப்ரோடுது இல்ல? நான் ரோகி வருவான்னு நினைச்சேன். எப்பறா அது 0-0 ஸ்கோர்னா அப்ப நீ வந்து 1-0 இன்னும் க்ளோசர் அப்படினு சொல்றோம். எஸ் அப்படி நினைச்சேன். சரி விடு. ரைட், predictions. Rogi, we'll start with you. Super. I'm going with 2-0 loss. ஓகே, 0-2. Yeah, 0-2. அவங்க எவன் கோல் போட்டா என்ன, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கோல் போட போறாங்கன்ட்டு கியூ. நானும் 2-0 லாஸ். அப்படி இல்லனா வந்து 3-1 லாஸ். 3-1. ஓகே, லெட்ஸ் சே 2-0/3-1 in favor of. யார் கோல் போடுவான்னு நீங்க நம்மளுக்கு போட்டோம்னா? போடுறது வந்து மோஸ்டா சாக்கா இல்ல எஸ் போடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு குயிக் ரன்ல ஏதாவது இருக்கு. ரைட், நானும் கேட்டது நான் வந்து 2-1 or 3-1 சொல்லுவேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி தோத்தாலும் 3-2-1 தோக்கணும் தான் சொல்லுவேன். ஐ திங்க் இட் வில் பி ஒரு ஓசி கோல், மேபி சாக்கா வில் கெட். அதுதான் இஃப் வி லூஸ். அதுதான் எனக்கு அதுதான் இது என்னன்னா ஒரு சின்ன பயம். அது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அது ஒரு காஷியஸா அப்ரோச் பண்றதுதான் பிகாஸ் ஆஃப் தி ரிசல்ட். என்னதான் நம்ம நல்லா ஆடினோம், லைக் ஐ செட் இன் தி பிகினிங், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ we have to like play well. இப்போ do you guys? Yes, அரவிந்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி do you guys see any cards in this game? எல்லா cards இருக்கு. ரெட் கார்ட்ல இருக்காது. நோ ரெட் கார்ட்ஸ். ரெட் கார்ட் இருக்காது. ரைட், ஓகே. சோ நம்ம அரவிந்துக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி நாங்க எங்களோட இது கொடுத்தோம், டைம் எடுத்து சாக். November 6 கொடுத்த வாட்ஃபோர்ட் கேம். I'm very happy with where we are. I'm pretty sure at least அடுத்த நம்ம டிசம்பர் எவர்டன் கேம் வரைக்கும் அப்படியே போயிடுவோம். சோ அரவிந்த் முடிச்சு வை. ஓகே, இந்த ரணகாலத்துல ஒரு கிளிகிளிப்பு கூட எங்களுக்கு. ஓகே, லிவர்பூல் வந்து இந்த சீசன் வந்து எல்லா கேமும் they've scored at least one goal. So I think I'm going to bank on them to have like a turn of and the law of averages catching up, not scoring a goal. Arsenal edging one on counter. 1-0 Arsenal. அப்பா பரவாயில்லை, நீ நான் எதிர்பார்த்ததை விட நியாயமா பேசுறேன். It is going to be very similar to our Old Trafford victory last year. Right. Who do you think is going to score? Aavoma. Okay. Yes, and I'll probably go take it one step further. Aavoma penalty. Oh, okay. எனக்கு உன்னோட வாய் நார வாயான்னு தெரியல. சோ பாப்போம்.
பெனல்ட்டி வந்து ஏதாவது விடுறாரான்னு பார்ப்போம். ரைட். ஸோ இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். வி ஃபீல் தட் யூனோ லைக் 3 of us are saying that it's probably going to be a loss, and Arvind நான் எதிர்பார்த்ததை விட டீசென்டாகவே வந்து வில் வின், பட் வில் வின் only by 1 goal னு சொன்னா. ஸோ இட்ஸ் நாட் டூ ஷாபி. ஸோ அதுதான். With that, we come to the end of this podcast. So once again, மறுபடியும் thank you very much for following, subscribing and commenting on our stuff. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. இந்த கமெண்ட் பண்றதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க க்ரான்கேயோட இன்டர்வியூ வச்சு ஆர்டெட்டா 100 நாங்க எங்களோட பாயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கீங்க, அதுவும் சொல்லுங்க. அண்ட் மெயினா உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நீங்க பிலீவ் பண்றீங்களா ஆன்ஃபீல்ட்ல போயிட்டு நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும் சொல்லுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. So yes, keep supporting us, keep commenting, keep liking, sharing. நம்ம நிறைய பேரை பிடிக்கலாம். Of course மலேசியால இருந்து பயங்கர சப்போர்ட் இருக்கு. உலக அளவில் வாழும் தமிழர்கள் கிட்ட சப்போர்ட் வரணும் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஸோ ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இது கேரிபியன் ஐலண்ட்ஸ், இங்க தமிழர்கள் தான் தள்ளி விடுங்க. சவுத் ஆப்பிரிக்கா வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல. உலகத்தை எங்கேயாவது தள்ளி விடுங்க. So let's make this more popular. Let's get more goodness together. So thank you very much guys for this one. We'll meet you again with a positive, hopefully a positive Liverpool review next week. Thank you very much guys. Thank you boys. Morning Gunners. Thank you. Bye. Whoa.